இன்னைக்கு ஐயா உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன போராட்டம் நடத்தினாலும் உட்கார்ந்த இடத்துல சொன்னா நடக்கும். நாளைக்கு தேர்தல் வந்தா இந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கு வண்டி விடுங்க. அதோட ஐயா தைலாபுரம் தோட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், பாட்டாளி மக்கள் வச்சு இந்த சின்னம் மாம்பழ சின்னம், மற்ற கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து சொன்னால் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான மக்கள் ஐயா சொல்லை கேட்டு வாக்களிப்பார்கள். இன்னைக்கு ஐயா 80 சங்க இயக்கம் தொடங்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய வெற்றி. மத்திய அமைச்சர்கள் மருத்துவர் அன்புமணி மத்திய அமைச்சர், AK மூர்த்தி, அவேல், இப்படி நிறைய பேர் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளாம் வந்தாங்க. வந்துட்டு இது கட்சி எனக்கு தான் சொந்தம்னா ஐயா மனசு எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாருங்க. நெல் பயிரிட்டாச்சு, நெல் பயிரிடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், அறுவடை செஞ்சு விளைவிக்கணும் இல்ல. இந்த நெல் வயல்லாம் எனக்கு தான் சொந்தம்னா பயிரிட்ட விவசாயிக்கு எப்படி இருக்கும், நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு எப்படி இருக்கும், அந்த வேதனை மருத்துவரையாவுக்கு இருக்குமா இருக்காதா? அந்த சூழலில் மருத்துவரையா அவர்களின் பின்னால் இருக்கிறோம், இதோ ஐயா அவர்களை நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால ஐயாவுக்கு இணை ஐயா தான். யாரும் ஐயாவுக்கு இணையாக முடியாது. ஐயாவுக்கு இணையாக முடியுமா? ஆமா, ஐயான்னா ஐயா தான். அவர்தான் வழிகாட்டி. அவர் மூத்த தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை கேளுங்க. இன்னைக்கு ஐயா அப்போலோ மருத்துவமனையில் ஒன்றும் இல்லை, ஒரு பரிசோதனைக்கு தான் போனாங்க. ஒரே நாள் தான். எவ்வளவு தலைவர்கள் பார்த்தாங்க. நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று சொல்லுகிறார். நீ மற்ற மாநில முதலமைச்சர்கள் பேசுகிறார்கள். இப்ப சமூக நீதிக்கு இங்க போராடுறாங்க. ஐயா அகில இந்திய சமூக நீதி போராட்டம்னு டெல்லியில நடத்தினாங்க. எல்லா மாநிலத்துக்கும் போய் ஆதரவு கேட்டாங்க. டெல்லியில் நடத்துற மாநாட்டுக்கு மத்திய அமைச்சர்கள், பிரதமர் வரல, வாஜ்பாய் வேற ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் எல்லா கட்சிகளும் வந்து கலந்துட்டாங்க. அவர் கலந்து கொண்டு நான் சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மறைந்த ஒரு மூத்த தலைவர் ராஜேஷ் பைலட் சொன்னார். என்ன சொன்னாரு? மாநாடு இவ்வளவு பெரிய மாநாடு நடக்குது, இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் முன்னேறிய வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியலின வகுப்பினர், பழங்குடியின வகுப்பினர், சிறுபான்மை எல்லாத்துக்கும் சரியா இடஒதுக்கீட்டை பிரிச்சு கொடுன்னு சொல்லி டெல்லிக்கு வந்து மாநாடு நடத்துறாரு. ஒரு சாதாரணமானவர் அல்ல. இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன், எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதுல ஒரு 2 பேர் வந்து சொன்னாங்க, என்ன தீர்மானம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னாங்க. இந்திய நாட்டுக்கு அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் நல கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் ஐயா என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு சமூக நீதி கேட்கிறாரா? இந்திய அளவில் தமிழ்நாட்டில் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், வன்னியர்கள் உள்ளிட்ட 108 ஜாதி, இப்ப 115 ஜாதியை சேர்த்துட்டாங்க. அதனால இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு, இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு. எப்படி வந்துச்சு? யாரால வந்துச்சு? எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த 10.5 விழுக்காடு சட்டமானதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்கிட்ட நான் கைபேசியில் போட்டு கொடுத்தேன். அப்புறம் அவர் பேசினா நானும் கூட இருந்தேன். ஐயா உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானே? உங்களுக்காக தான் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு சட்டமாக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் கூட இருந்தார். அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, ஐயா உங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை, உங்க 40 வருஷ போராட்டத்துக்கு கிடைத்த பலன் இந்த 10.5 சொன்னார். அதுக்கு பிறகு வந்த இன்றைய அரசு உயர்நீதிமன்றம் போனாங்க, தீர்ப்பு பெற்றுக் கொடுத்தாங்க, அரசாணை போட்டாங்க. அதோட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தையும் அமைச்சு இதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. முயற்சி எடுத்தாங்க, நடக்கல. காணல் நேரா போயிடுச்சு. கை கேட்டு வாய் கேட்டல. உடனே நிறைவேற்றமா வேண்டாமா? இப்ப தேர்தல் நேரம் ஐயா கூட சொல்லி இருக்கிறாங்க,
நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, இது சமூக நீதி மிக முக்கியமான பிரச்சனை. பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர்கள் முன்னேறல, குடிசை வீடுகளை வாழ்றாங்க. வீட்டுக்கு முன்னால ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, மாட்டுக்கண்ணு வச்சிட்டு இருக்கிறாங்க. வாழலை பாருங்க, குடிசையில் அதிகமாக வாழக்கூடியவர்கள் வன்னியர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மாவட்டம் வட மாவட்டங்கள், வன்னியர் மாவட்டங்கள். அப்ப இவங்க முன்னேற வேண்டாமா? வன்னியர்கள் முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? முன்னேறிய மாநிலமா செல்ல முடியுமா? ஆகவே வன்னியர்களுக்கு உண்டான பங்கை பிரித்து கொடுங்கள். அதே போலவே எல்லா ஜாதிக்கும் சரியான பங்கை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றதா ஐயா இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். எல்லா ஜாதிக்கும் உரிய பங்கை பிரிச்சு கொடுங்க. அதற்காக அடித்தளமாக இருப்பது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.